வேரியபிள்ஸ் இன் ஜாவா. இப்போது வேரியபிள்ஸை பார்த்தீங்கன்னா அகெயின் 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். லோக்கல் வேரியபிள்ஸ், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ், ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். அதில் நம்ம இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எடுத்த ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் இது. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே 3 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம்: நேம், டிவிஷன் அண்ட் ஏஜ். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணி நம்ம நேம்ன்ற வேரியபிளுக்கு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறோம். அடுத்து இன்னும் 2 மெத்தட் டிஃபைன் பண்ணியிருக்கோம்: செட் டிவிஷன், செட் ஏஜ். இது 2ஐயும் யூஸ் பண்ணி டிவிஷன் வேரியபிளுக்கும் ஏஜ் வேரியபிளுக்கும் வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறோம். அடுத்து மெயின் மெத்தடில் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நேமுக்கும் ஏஜுக்கும் டிவிஷனுக்கும் வேல்யூ செட் பண்ணுறோம். வாங்க அடுத்து நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்னால் என்னன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். Instance variables are non-static variables that are declared inside the class but outside the scope of any method, constructor or block. எந்தெந்த வேரியபிள்ஸ்லாம் நம்ம கிளாஸுக்கு உள்ளேயும் ஒரு மெத்தடுக்கோ இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்டாருக்கோ இல்லை ஒரு பிளாக்குக்கும் வெளியவும் டிக்ளேர் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். Instance variable can be declared using different access specifiers available in Java like default, private, public and protected. இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணுறப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக், ப்ரைவேட் அந்த மாதிரி. ஒருவேளை நம்ம எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரும் மென்ஷன் பண்ணலைன்னா அதை டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையராக எடுத்துக்கும். Instance variables are created and are initialized only when the object of the class is created. எப்போவுமே ஒரு கிளாஸ்க்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த ஆப்ஜெக்ட் வச்சு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸை இனிஷியலைஸ் பண்ணவோ இல்லை ஈவன் ஆக்சஸ் பண்ணவோ நம்மளால் முடியும். Initialization of instance variables are not mandatory. All types of variables have default values. வேரியபிள்ஸை எப்போவுமே இனிஷியலைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லா டைப் ஆஃப் வேரியபிள்ஸ்க்கும் டிஃபால்ட் வேல்யூ இருக்குது. அண்ட் எல்லா டைப் ஆஃப் வேரியபிள்ஸோட டிஃபால்ட் வேல்யூஸும் இதுதான். An instance variable is destroyed only when the object it is associated with is destroyed. கிளாஸோட ஆப்ஜெக்ட் வச்சு தான் இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுன்றனால எப்போல்லாம் இந்த ஆப்ஜெக்ட் வந்து டெஸ்ட்ராய் ஆகுதோ அப்போது இந்த வேரியபிள்ஸும் அதோட டெஸ்ட்ராய் ஆகிடும். அதனால் இந்த வேரியபிள்ஸ்லாம் எப்போவுமே ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். தேங்க்யூ.